இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நம்ம கேஜ பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது புதுசா அடிச்சுக்கிற கேஜ பத்தி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜ் அடிக்க எவ்வளோ காசு ஆச்சு? 2வது எப்படி அடிச்சா நல்லாயிருக்கும்? நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறத பத்தி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து பொருள் எல்லாமே ஜிடி பாக்கியத்தில தான் வாங்கியிருப்பேன். ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்போம். ஜிடி பாக்கியம் இங்க பாருங்க ஜிடிஎம் ஓகேவா? அங்க தான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஷார்ட்ஸ்ல நான் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஆனா, உண்மைய சொல்லப்போனா இன்னும் கேஜ் வேல முடியவே இல்ல. என்னடா ஒரு கேஜ் அடிக்க இத்தன மாசமா இழுத்துட்டு இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு. நாங்க மிந்தி கேஜ தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பலகை நட்டுருந்தோம். அந்த பலகை வந்து நட்ட ஒரே நாள்ல வந்து கரையான் ஏறிட்டு ஓகேவா? அதனால வந்து நான் நடல. அ புடுங்கிட்டேன். ஸோ 2வது வந்து என்ன நட்டுருக்கேங்கிறத போக போக சொல்றேன். இந்த வெல்ட் அடிக்கிறதுக்கான காஸ்ட் வந்து எனக்கு வந்து ரூ. 450 ஆச்சு ஓகேவா? ரூ. 450 ஆச்சு. மத்தபடி கம்பி கட் பண்றதுக்கு ஒரு வெட்டுக்கு ரூ. 5ன்னாங்க. அப்புறம் கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்து கொஞ்சம் கெட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பெரிய வேலை கிடையாது. இதெல்லாம் ஒரே நேரத்தில முடிஞ்சிரும். கதவுலாம் போட்டாச்சு. கதவு போட்டாச்சு. அந்த புறா வர்றதுக்கு போறதுக்கான வாசல் 2 பக்கமுமே நீட்டா கடையில அறுத்து வாங்கி எல்லாமே நாங்களே செஞ்சுட்டோம். ஆனா, அந்த பைப்புக்கான வேலை மட்டும் தான் இன்னும் போயிட்டுருக்கு. அது மட்டும் வாங்கி போட்டோன்னா வேலை முடிஞ்சு. எதுக்கு வாங்கி போடலன்னா, சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனம் தான் பெரிய ஜாலியா இருக்கு. அதுதான் இன்னும் போடல. அப்புறம் இந்த ஷீட் எதுக்கு காட்டுறேன்னா, அதில வந்து ஒரு கை போற அளவுக்கு கேப் இருந்து, அதனால தான் அதில அந்த ஷீட் நான் அந்த தகரத்த வச்சு அடைச்சிருக்கேன். 2வது கதவுக்கான அந்த ஓட்டை எல்லாமே கட் பண்ணிட்டோம். கதவ வந்து அதில ஃபிட் பண்ணணும். எதுக்காண்டி கதவ ஃபிட் பண்ணாம வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேல அந்த கேப் இருக்குல்ல, மேல வந்து நம்ம கிரீன் நெட் போடணும்னு வச்சிருக்கோம். ஏன்னா, சப்போஸ் மேல் வழியாவும் எதுவும் போயிறக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் மேல போடணும்னு வச்சிருக்கேன். போட்டு சேர்த்து கட்டிடலாங்கிறதுக்காண்டி அப்படி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து மேல ஏற்கனவே சொன்ன மாரி தான் டாட்டா ஷீட்டு தான். ஆ ஏற்கனவே இருந்ததுனால வச்சிருக்கேன். இந்த கிளாம்ப்பு எல்லாமே எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரூ. 100 நெனைக்கிறேன். ரூ. 100 ரூ. 150 சொன்னாங்க. சரியா ஞாபகம் இல்ல. அப்புறம் கேஜோட நீளம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6 அடி நீளம். ஓகேவா? 6 அடி நீளம், 4 அடி உயரம், 3 அடி அகலம். பின்னாடி மட்டும் அந்த சாக்கும், அப்புறம் ஒரு ஒரு எப்படி சொல்ல? ஒரு ஷீட் மாரி ஒரு பிளாஸ்டிக்ல ஒண்ணு கெடச்சிச்சு. அத வச்சு கெட்டி விட்டுருக்கோம். ஒரு டெம்பரவரியா தான். ஸோ, அதுக்கப்புறம் கீழ வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி வெயிட் தாங்கணுங்கிறதுக்காண்டி இந்த திக்னஸ் வலை தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து கிலோ ரூ. 99ன்னாங்க. ஆ மொத்தமா நீங்க வந்து இப்போ ஒரு கேஜ் அடிக்க போறீங்கன்னாலே, ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு பேப்பர்லயோ, எதுலயோ படம் வரைஞ்சு பார்த்துக்கிடுங்க. நான் ஏற்கனவே வீடியோலலாம் போட்டிருப்பேன். அந்த மாரி போட்டீங்கன்னா, விலை உங்களுக்கு ரொம்பவே கம்மியா வரும். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் இருக்கு. ஆனா, நான் போட்ட விலைக்குள்ள தான் எனக்கு வந்திருக்கு. நான் ரூ. 3500 ஆகும்ன்னு போட்டிருந்தேன். எனக்கு இன்னும் ரூ. 3500 ரீச் ஆகல. உள்ள தான் இருக்கு. அந்த பைப் வாங்கினேன்னா கரெக்ட்டா மேட்ச் ஆயிரும். பைப் எதுக்காண்டி இப்போ உங்களுக்கு காட்டுறேனே, முன்னாடி பைப் காட்டியிருப்பேன். பின்பக்கம் மட்டும் வரணும். ஒரு பைப் வந்து ரூ. 600 வருது. எங்களுக்கு தேவையான அளவுக்கு பைப் இன்னும் இருக்குல்ல, இந்த பைப்பு வந்து ரூ. 600 தேவை. அதனால தான் இன்னும் பைப் வந்து வாங்காம வச்சிருக்கோம். பைப் வாங்குன உடனே கூடிய சீக்கிரம் வந்து போட்டுருவேன். உள்ள என்ன வைக்க போறேன்னா, அந்த ஆப்பிள் பாக்ஸ். ஆப்பிள் பாக்ஸ் வந்து நெறைய இடத்துல இப்ப கிடைக்கிறது இல்ல. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அந்த ஆப்பிள் பாக்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டானது தான் சொல்லணும். இது வந்து நான் உள்ள ஒரு ஜோடி, அதாவது இந்த ஆப்பிள் பாக்ஸ்ல ஒரு ஜோடி அடையலாம். 1 இது என்ட்ட இருக்கிறது சும்மா ஒரு பழைய ஆப்பிள் பாக்ஸ் தான். இன்னொன்னு வந்து கேஜுக்குள்ள இருக்கு. நம்ம பழைய கேஜுக்குள்ள இருக்கு. நான் மொத்தமா ஒரு இடத்துல சொல்லி வச்சு வாங்கலான்னு வச்சிருக்கேன். இத தான் தூக்கி உள்ள வைக்கணும். கொஞ்சம் காஸ்ட் குறைவா இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த புறா கூண்டுக்கான வேலையே பைப்பு மட்டும் தான். இந்த பழைய கூண்டுக்கு இந்த கேஜ கம்பேர் பண்ணச்சுல ஒரு 2 எக்ஸ்ட்ரா 2 கேஜ் இருந்தா எவ்வளோ இருக்கும்? அந்த கேஜுக்கு இந்த பெரிய கேஜ் வந்து சைஸு. எதுக்கு புது கேஜ் அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேஜ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். மேலலாம் சும்மா தான் இருக்கு. அந்த ஒரு சைடு கதவுலாம் சும்மா ஒரு சொத்தோல ஸ்க்ரூல தான் மேல நிக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேனே. பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஒரு சின்ன ஸ்க்ரூல தான் அங்க பிடியில இருக்கு. லைட்டா தள்ளுனாலும் கதவு கீழ விழுந்துரும். 2வது கீழ பாருங்க எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு. அழகா பாம்பு, எலி எதுனாலும் உள்ள போலாம். அப்புறம் பாம்பு நம்ம கேஜுக்கு வராது. ஏன்னா நாய் இருக்கிறதுனால வராது. அப்புறம் அந்த கேஜோட வாசல் வந்து எப்போதும் தொறந்தே தான் இருக்கும். சைடு வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அதேமாரி பின்பக்கம் ஓட்டை, மேல வந்து பெரிய ஓட்டை இருக்கு. துணிய வச்சு தான் அடைச்சு வச்சிருக்கேன். சைடுமே அதே மாரி தான். அதனால தான் நான் இந்த கூண்டு எனக்கு வேண்டான்னு வச்சிருக்கேன். இடமும் பத்துறதில்ல ஓகேவா? அதனால தான் நான் இந்த புது கேஜா அடிச்சிருக்கேன். ஸோ யாருமே கேஜ் அடிக்க போறீங்கன்னா, முதல்லயே பிளான் போட்டு நீட்டா அடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.